அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோக்களின் போது கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவலை கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்க இருக்கிறார்கள்? இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கெடுத்திருந்த ஒரு சூழல்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் வரும் நாட்களில் அரசியல் கட்சி கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படாமல் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அரசியல் கட்சி கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் நடத்துவதற்கு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உத்தரவு வழங்கியதன் அடிப்படையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் தலைவர்களை கொண்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்தை பொறுத்தமட்டில் பிரதான அரசியல் கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. திமுக தரப்புல RS பாரதி, NR இளங்கோ, பாஜக தரப்புல VP துரைசாமி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தரப்புல செல்வ பெருந்தகை உட்பட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் பேர் கூடக்கூடிய இடங்களுக்கு முதியவர்கள், குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது உள்ளிட்டவற்றை இந்த கூட்டத்தின் மூலமாக கட்டாயமாக்கப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் இந்த அரசியல் கட்சி கூட்டத்திற்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை மட்டுமே அந்த அனுமதியை வழங்கி வந்தாங்க. வரும் நாட்களில் தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட மற்ற துறைகளுடைய அனுமதியும் பெற வேண்டும் என்ற ஒரு விதி என்பது கட்டாயமாக்கப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு விரிவான SOP, அதாவது விரிவான அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய பணிகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வராங்க. மூத்த அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் இதற்கான கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இன்று நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ரகுபதி, தங்கம் தென்னரசு, K நேரு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இந்த சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த அரசியல் கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அரசியல் கட்சியினருக்கு இருக்கக்கூடிய பரிந்துரையின் பேரில் பொதுக்கூட்டம் மற்றும் அந்த ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வகுக்கப்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக இன்று நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் தொடர்ந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாங்க. அந்த ஆலோசனையினுடைய இறுதியாக ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வரும் நாட்களில் அரசியல் கட்சிகளுக்கு அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு விதிக்கப்படலாம் என தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இல்லாதன் காரணமாக அந்த கட்சிக்கு அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. மாறாக திமுக, அதிமுக, மதிமுக, பாஜக, தேமுதிக உட்பட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு, அதாவது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட கட்சிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவில் இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தின் நிகழ்வாக ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளும் தங்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வகுக்கப்பட இருக்கிறது. காவல்துறை தரப்பில் பொறுப்பு DGP வெங்கட்ராமன் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஆகியோர் மற்றும் பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. காவல்துறை மட்டுமின்றி இனி வரும் நாட்களில் பல்வேறு துறைகளிலிருந்து NOC பெற்றால் மட்டுமே இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.
1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.